நம்முடைய துன்பத்திற்கு காரணம் என்ன? நம்முடைய மனம்தான். உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள். நம்மளுக்கு பிடிக்காத ஒருவரை நம்ம கம்பெனி மேனேஜரு ட்ரெயினில் வருவார், 5 மணிக்கு வருவார், போய் அழைச்சிட்டு வா அப்படிம்பார். நம்ம போய் நிற்போம் 5 மணிக்கு, வண்டி அன்றைக்கி லேட்டு, 1 மணி நேரம் லேட்டு, 6 மணிக்கு வரும். அந்த 1 மணி நேரமும் என்னடா வேலை இது, எவனே ஒருத்தன் தெரியாதவன், அவனை போய் அழைச்சிட்டு வர சொன்னானே. இந்த 1 மணி நேரமும் ஒரு நாள் பொழுது போகிறது மாதிரி இருக்கும். அவ்வளோ துன்பமாக இருக்கும் பிடிக்காதவனாக இருந்தால். அதே பிடிச்சவங்க, நம்ம மனைவி வர்றாங்க ட்ரெயினில், 5 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 6:30 மணிக்கு வருது. கொண்டாடி வந்தோன்னா கேட்பான் அந்த சந்தோஷம். வந்தால் என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சா, வண்டி லேட்டுப்பா. ஒன்றும் பரவாயில்லையே, எனக்கு ஒன்றுமே டைம் போனதே தெரியலப்போ. செயல் ஒன்று தான், ஆனால் நம்முடைய மனம்தான் காரணம். இன்பப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் அந்த மனம்தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த துன்பத்தை குறைத்து கொள்ளலாம். நான் சொல்கிறது புரியுங்களா உங்களுக்கு?